ஓ கிறிஸ்டோபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பாத்திரம் கழுவு அப்படின்னா கிறிஸ்டோபர் கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படின்ட்டு வியானா சாண்ட்ராவை பார்த்து சொன்னாங்க. போன வாரம் ஒரு வீடியோ போட்டாங்க வியானா. அந்த வியானாவா இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு தான் எந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. போன வாரம் வீடியோ போட்டதுல வந்து ஹவுஸ்மேட்ஸ் தான் எல்லாமே இந்த மாதிரியான வார்த்தைகளை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்கரேஜ் பண்ணாங்க. அந்த மாதிரி அப்பவே அவங்க தடுத்து நிறுத்தி இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் யாருமே விட்டு இருக்க மாட்டாங்கன்னு வீடியோ போட்டாங்க வியானா. இப்ப இவங்களே இன்னொருத்தங்களோட உருவத்தை பார்த்து கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்டோபர் மூஞ்சி அப்படின்ட்டு அவங்க எதை சொல்றாங்க அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராட்சசன் படத்துல வர அந்த வில்லனை தான் சொல்றாங்க. அதை வச்சுதான் நிறைய பேர் வந்து சாண்ட்ராவை கலாச்சு கொஞ்சம் மீம் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து வெளியில வந்ததுல இருந்து இந்த ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்ரெட்ஸ்ன்னு எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல. நல்லா ஃபாலோ பண்ணி யாரை எப்படி கலாய்க்கிறாங்க, யாரை பத்தி எப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை உள்ள எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறாங்க போல. ஏதோ ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்றதுக்குன்னே ஒரு சில விஷயங்கள் வியானா நேத்தும் சரி இன்னைக்கும் சரி அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அட்லீஸ்ட் நெகட்டிவ் ஃபேமிலியாச்சும் நம்ம நல்லா ரீச் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்றாங்களோ என்னவோ தெரியல. பார்வதி இல்ல பார்வதியோட இடம் காலியா தான் இருக்கும். ஸோ பார்வதியோட இடத்த நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பண்றாங்களா அதுவுமே தெரியல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு வேற வியானாவோட அம்மாவுக்கு வேற பார்வதியோட கேம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதா வியானாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நேற்றுக்கு எபிசோட்ல சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம பார்வதி மாதிரி விளையாடலாம். பார்வதி மாதிரி விளையாடினா நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் நமக்கு ஃபயர் விடுவாங்க அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்றாங்க போல. போன வாரம் அப்படி வீடியோ போட்டு அந்த மாதிரி எல்லாமே தப்பு, எல்லாருமே தப்பு, எல்லாருமே குத்தம் சொன்ன வியானா இப்ப உள்ள வந்து அவங்களோட மொத்த வன்மத்தையும் அங்கங்க கொட்டிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.